இந்த உலகத்துல 2025 கணக்குப்படி கிட்டத்தட்ட 8.20 பில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்கள பெரும்பான்மையான மக்கள், அதுலயும் முக்கியமா மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல வாழக்கூடிய அரேபியர்கள், யூதர்கள், இன்னும் சில இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு மனிதருடைய வம்சாவளியில வந்தவங்க தான். அந்த மனிதர் தான் ஆபிரகாம் அல்லது இப்ராஹிம் நபி. சாதாரண ஒரு மனிதரா பிறந்த ஆபிரகாம் இன்னைக்கு உலகத்தோட பெரும்பான்மை மதங்களால போற்றப்படக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. உண்மையிலே இந்த ஆபிரகாம் யாரு? யூதர்கள் இவருடைய வம்சாவளியில வந்தவங்க தானா? இயேசு கிறிஸ்து முகமது நபி அவர்களுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்படி எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க ஈரான், ஈராக், சிரியா, டர்க்கி போன்ற நாடுகளை உள்ளடக்கிய பெரிய ஒரு நிலப்பரப்பு தான் மெசபடோமியா. மெசபடோமியாவுடைய ஊர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிறந்தவர் தான் இந்த ஆபிரகாம் அல்லது இப்ராஹிம் நபி. ஆபிரகாமுடைய தந்தை கற்களாலும் மரங்களாலும் சிலைகளை செய்யக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி இவருடைய குடும்பம், அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள்னு எல்லாருமே சிலை வழிபாடு செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க. ஆனா இவர் மட்டும் சிறு வயதுல இருந்தே தன்னுடைய தந்தை கிட்ட சிலைகளை பத்தின பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. மற்ற மக்கள் மாதிரி சிலைகளை வணங்காம ஒரே இறைவனுங்கிற கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சாரு. இந்த கொள்கையை பத்தின விஷயங்களை ஆபிரகாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லார்கிட்டையும் சொன்னாரு. இதை கேட்டு கோபமான மக்களும் நிம்ரோதுங்கிற மன்னரும் சிலைகளை வணங்காத காரணத்தினால ஆபிரகாம நெருப்புக்குள்ள தள்ளி விடுறாங்க. இந்த நேரங்கள்ல தான் அந்த நெருப்பு கூட ஆபிரகாம்னு சொல்லப்படும் இப்ராஹிம் நபியை எதுவுமே பண்ணாம குளிரான ஒன்னா மாறிடுச்சுன்னு இஸ்லாம்ல சொல்லப்படுது. இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்து இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் ஊருங்கிற இடத்தை விட்டு கேனான்னு சொல்லக்கூடிய இன்னொரு இடத்துக்கு போறாரு. இந்த இடம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அல்லது இஸ்ரேல்னு சொல்லப்படுது. இப்படி எல்லாரையும் விட்டுட்டு கடவுள் சொன்ன அந்த ஒரு நாட்டுல வந்து ஆபிரகாமும் தன்னுடைய மனைவியும் அங்கே தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க. பல வருடங்கள் போகுது. சரியா ஆபிரகாமுக்கு 86 வயதுகளுக்கு மேல ஆகியும் அவருக்கும் அவருடைய மனைவி சாராக்கும் குழந்தைகளே இல்லாம இருக்கு. கடவுள் கிட்ட தங்களுக்கு குழந்தைகள் வேணும்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் கடவுள் ஆபிரகாம வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பார்க்க சொல்றாரு. இந்த நட்சத்திரங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உன்னுடைய தலைமுறையினர் உலகத்துல வாழுவாங்கன்னு கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் அவருடைய மனைவியான சாரா இதுக்கு மேல தன்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தன்னோடு இருந்த எகிப்திய பெண்ணான ஹாஜர் அல்லது ஆகார்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவருக்கும் ஹாஜர் அவர்களுக்கும் பிறந்த குழந்தை தான் இஸ்மாயில் அல்லது இஸ்மாயில் நபி. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு சரியா 100 வயது ஆகும்போது தன்னுடைய முதல் மனைவியான சாராளுக்கு இஸ்காக் அல்லது ஐசக்குங்கிற குழந்தை பிறக்குது. இந்த ஒரு நிகழ்வு பைபிள்லையும் குரான்லையும் ஆச்சரியமான ஒன்னா சொல்லப்படுது. காரணம், சாராளுக்கு குழந்தை பிறக்கும் போது அவங்களுடைய வயது 90. இப்படி இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில், இஸ்காக்குங்கிற 2 மகன்கள் பிறந்து நல்லபடியா வளர்ந்துட்டு வராங்க. அந்த நேரங்கள்ல தான் சாராளுக்கும் ஹாஜர்னு சொல்லக்கூடிய ஆகாருக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ இதெல்லாம் சமாளிக்க முடியாத ஆபிரகாம் கடவுள் கிட்ட இதை பத்தி சொல்லும் போதுதான் கடவுள் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய முதல் மகனான இஸ்மாயிலையும் அவருடைய தாயாரையும் கூட்டிட்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வர சொல்றாரு. கடவுள் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் தன்னுடைய மனைவியும் மகனையும் கூட்டிட்டு போய் வறண்ட